அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் மாயை வலிக்கு அழுங்கல் என்ற தலைப்பின் கீழ் வரும் 9வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். காணமே உழல் விலங்கினில் கடையேன், காமமாதிகள் கலைகனில் பிடித்தேன். மானமே மேலிட சாதியே மதமே வாழ்க்கையே என வாரிக்கொண்டு அலைந்தேன். ஈனமே பொருள் என கழித்து இருந்தேன். இரக்கம் என்பதோர் எத்துணை அறியேன். ஞானம் மேவுவதற்கு என் செய்ய கடவேன். நாயகா என்னை நயந்து கொண்டு அருளே அப்படின்னு சொல்லி 9வது பாடலில் இயற்றியிருக்காங்க. இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம். காட்டிலே வாழ்கின்ற விலங்குகளை காட்டிலும் கடைப்பட்டவனாகவும் காமம் முதலிய செயற்கை குணங்களினால் பிடிக்கப்பட்டவனாகவும் பொய்யான மான உணர்ச்சியால் ஜாதி செருக்கும் மதவெறியும் கொண்டு அலைந்து திரிபவனாகவும் இவ்வுலகத்தில் கிடைக்கின்ற போகப் பொருள்களே மேலானவை என்று மகிழ்ந்திருப்பவனாகவும் இரக்கம் என்ன என்பதை எல்லளவும் அறிந்திடாதவனாகவும் இருக்கும் இத்தகைய நான் எனது திருவருள் ஞானம் பெறுவதற்கு என்ன செய்வேன்? எல்லாம் வல்ல தலைவனே, என்னை விரும்பி ஏற்றுக்கொண்டு அருள் செய்வாயாக அப்படின்னு தான் இந்த பாடல் மூலமாக வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. இது எப்பயும் சொல்கிறது மாதிரி தான். இவைகள் அனைத்தும் நமது குறைகளை அவரது குறைகளாக எடுத்துக்கொண்டு இறைவனிடம் வந்து நாம் உய்யும் பொருட்டு ஒரு வேண்டுதலாக வைக்கிறாங்க. சரி, இப்போ இதில் வந்து காணமே உழல் விலங்கினில் கடையேன், காமமாதிகள் கலைகனில் பிடித்தேன். அதாவது காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளை காட்டிலும் கொடுமையாக ரொம்ப கடைப்பட்டவனாக இருக்கேன். காமம் முதலிய செயற்கை குணங்களில் பிடிக்கப்பட்டவனாக இருக்கின்றேன். அப்புறம் ஜாதி சமயம் மதம் சொல்லி அதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கேன். அதாவது இந்த உலகியலில் கிடைக்கக்கூடிய இந்த இன்பம் தான் மிகச்சிறந்த இன்பம்னு சொல்லி அறியாமையினாலையும் சுற்றிக்கிட்டு இருக்கேன். அதாவது இந்த உலகத்தில் கிடைக்கின்ற போகப் பொருள்களே மேலானவை என்று மகிழ்ந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இரக்கம் என்பது ஒரு துளி அளவு கூட இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. நம்மளுடைய இந்த கெடு குணங்களை எல்லாம் சொல்லிட்டு வராங்க. இதில் நம்ம எல்லாத்தையும் முன்னாடியே பார்த்துருக்கோம். இதில் சென்ற 2 பதிவுகளை நம்ம வந்து என்ன பார்த்துட்டு வரோம்? உணவு பற்றி பார்த்தோம், உறக்கத்தை பற்றி பார்த்தோம். இதில் வந்து அப்படியே வந்து காமம் வந்துருச்சு. அப்போ இந்த பதிவில் நம்ம வந்து காமத்தை பற்றி வள்ளல் பெருமான், காமம்னா ஆசைன்னு ஒரு அர்த்தம் கூட இருக்குது, காமம்னா செக்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த உடலுறவு அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்குது. இங்கே வந்து நம்ம வந்து உடலுறவை பற்றி, அதாவது மைதுனம் என்று சொல்லக்கூடிய அந்த உடலுறவை பற்றி வள்ளல் பெருமான் அவருடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது, திருவருட்பால என்னென்னலாம் அதாவது நித்திய கர்ம விதிகளில் எப்படியெல்லாம் இந்த உடலுறவு வைத்துக்கொள்ளலாம், அதாவது இந்த இல்லற வாழ்க்கையில் நாம் இருக்கும்போது எப்படியெல்லாம் நாம் இந்த உடலுறவை அமைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கொள்ளலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்றதை நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வள்ளல் பெருமானுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நித்திய கர்ம விதிக்கு போவோம். வள்ளல் பெருமான் பார்த்தீங்கன்னா அவருடைய நிலைப்பாடு எப்படி இருந்ததுன்னா, பால் உண்ணும் பருவத்திலே காமத்தின் மேல் எனக்கு அருவருப்பு உண்டு அப்படின்னே பதிவு பண்ணுறாங்க. அதாவது அப்பயே வந்து அவருக்கு அருவருப்பு உண்டுன்னு சொல்கிறாங்க. மேலும் அவர் வந்து அவங்க அக்கா மகளை வந்து திருமணம் செய்கிறாங்க. திருமணம் செய்து கொண்டாலுமே தொட்டனன் அன்றி கலப்பினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ அவருக்குள்ள ஒரு உடல் ரீதியான மனம்தான் கலப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த உடல் ரீதியான
அந்த உடல் உறவு வந்து இல்லை அப்படின்ற மாதிரி தான் இங்கே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. மேலும் சாந்தி முகூர்த்தத்தை அன்றைக்கி, அதாவது முதலிரவு அன்னைக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, திருவாசகத்தை வந்து மனைவிக்கு வந்து ஓதி அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறாங்களாமா. மேலும் வந்து ஒரு திருவருட்பா பாடலில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அந்த மாணிக்க வாசகருடைய அந்த திருவாசகம் வந்து அவருக்கு பெண்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்பத்தை காட்டிலும் மேலானதாக இருந்ததாக வந்து ஒரு பாடலில் சொல்கிறாங்க. அந்த பாடல் இதுதான்: சேமமிடும் திருவாதவூர் தேவே என்று உலகு புகழ் மாமணியே, நீ உரைத்த வாசகத்தை எண்ணுதோறும் காமமிகு காதலன் தன் கலவிதனை கருதுகின்ற ஏமமுறு கற்புடையால் இன்பினும் இன்பெய்துவதே. எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ அவர் அந்த திருவாசகம் வந்து அந்த பெண்களினால் கிடைக்கக்கூடிய அந்த சுகத்தை காட்டிலும் அதிகமான சுகத்தை திருவாசகம் கொடுத்ததாங்க பதிவு பண்ணுறாங்க. இதெல்லாம் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, திருமணம் அப்படின்றது வந்து ஒரு உயிரும் இன்னொரு உயிரும் கலந்து அன்பு செய்வது. இதெல்லாம் வந்து இந்த ஜீவாத்மா வந்து அந்த பரமாத்மாவுடன் கலப்பதற்காக செய்யக்கூடிய ஒத்திகை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம வந்து இந்த இல்வாழ்க்கைன்றது வந்து வள்ளுவர் பெருமான் சொன்னது மாதிரி, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ தெளிவாக இருக்குது. அவர் வந்து என்ன சொல்கிறாங்க, திருமணம் அப்படின்றது வந்து பேரே அப்படி தமிழில் இருக்கு பாருங்கள், திருமணம். அந்த ரெண்டு மனம் இணையுது, உடலும் மனமும் இணையுது. இது வந்து இதே மாதிரி அந்த இறையோட நம்ம வந்து கலப்பு ஏற்பட்டு இதே நிகழ்வு நடக்கணும். நம்ம என்ன பண்ணிடுறோம், அதனால தான் இந்த தலைப்பு எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள், மாயை வலிக்கு அழுங்கல். அப்போ மாயை வசத்தினால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஒத்திகையான இந்த விஷயத்தையே வந்து இருந்து இங்கேயே உழன்று வீணாக போயிடுறோம். அப்போ நம்ம இங்கே இருக்கும்போதே இதே அனுபவம், இந்த அன்பு பரிமாற்றம், அந்த அறன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நல்ல செயல்கள், கொல்லாமை, பொய் சொல்லாமை, அந்த அறன்னா என்ன, எதுலேயுமே வந்து அந்த அந்த நியதியை தவற விடாமல் இல்வாழ்க்கை நடத்துவது. அப்போ அதோட கூட அன்பு செஞ்சு பழகுறோம். அதுக்கு தான் வந்து இந்த திருமணம். இதே நிகழ்வோட நம்ம வந்து என்ன பண்ணணும், இறைட்ட இருந்து அந்த கலப்பு ஏற்பட்டு அதுதான் நிறைவாகணும். அதுதான் ஞானத்தை பெறக்கூடிய அந்த வழி. நம்ம அது இல்லாமல், இந்த புரிதல் இல்லாமல் இருந்தோம்னா நம்மளுக்கு ஞானம் கிடைக்காது, அந்த ஞான ஒளி தேகம் கிடைக்காது. இதை தான் நம்ம வந்து புரிகிறதுக்காக தான் வள்ளல் பெருமான் வந்து இந்த அளவுக்கு அவங்க வாழ்ந்தே காமிச்சிருக்கிறாங்க. அதோடு கூட இப்போ சாதாரண விதியில் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க, அந்த சுக்கிலத்தை வந்து நம்ம வந்து வீணாக விடக்கூடாது அப்படின்னே சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். அது அந்த சாதாரண இதில் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி உடல் உறவுக்கு எந்தெந்த டைமிங், எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை பண்ணலாம் அப்படின்னு தெளிவுபட சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வள்ளல் பெருமானுடைய புரிதல் மிக அருமையாக இருக்குது. இன்னொன்று கூட காமத்தை பற்றி இந்த பாடலே பாடியிருக்கிறாங்க, அருமையான பாடல். காம உட்பகைவனும் கோப வெங்கொடியனும் கனலோப முழு மூடனும் கடுமோக வீணனும் கொடுமதம் எனும் துட்ட கண்கட்ட ஆங்காரியும் ஏமமரு மாச்சாரிய விழலனும் கொலை என்று இயம்பு மாபாதகனுமாம் இவ்வெழுவரும் இவருக்கு உற்ற உறவான பேர்களும் என்னை பற்றிடாமல் அருள் செய்வாய் அப்படின்றாங்க. அதாவது இதில் வந்து அந்த ராக்காதிகள்னு சொல்லக்கூடிய செயற்கை குணங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. காம உட்பகைவன், கோப வெங்கொடியன், கன லோப முழுமூடன், கடுமோக வீணன், கொடுமதம் எனும் துட்ட கண்கட்ட ஆங்காரியம், ஏமமரு மாச்சாரிய விழலனும் கொலை என்று இயம்பு மாபாதகனும் அப்படின்னு சொல்லி இந்த ராக்காதிகள்னு சொல்லக்கூடிய செயற்கை குணங்கள் எல்லாமே சொல்கிறாங்க. இங்கே காம உட்பகைவன்னே சொல்கிறாங்க. சரி, அப்போ இப்படி சொன்னவங்க நித்திய கர்ம விதியில் எப்படி சொல்லியிருக்கிறாங்க? இது வந்து வள்ளலாருடைய, அவர் வந்து இப்போ நான் சொன்னது வந்து விஷயங்கள் எல்லாம் வந்து வள்ளலாருடைய வாழ்க்கையில் அவர் காமத்தை பற்றி எப்படி வச்சுருந்தாங்க, என்ன நிலைப்பாடோடு இருந்தாங்கன்றத சொன்னேன். நம்மெல்லாம் உயும் பொருட்டு எப்படி வந்து உரைநடை பகுதியில் சொல்லியிருக்காங்கன்றதான் இப்போ நான் அவங்களுக்கு படித்து காமிக்கிறேன். அதாவது நித்திய கர்ம விதியில் சாதாரண விதியில் என்ன சொல்கிறாங்கன்னா, பகலில் பெண்கள் தேக சம்பந்தம் கூடாது. சரி, எடுத்தோடனே சொல்லிடுறாங்க பகலில் தேக சம்பந்தம் கூடாதுன்றாங்க. அப்புறம் பெண்களுடன்
தேக சம்பந்தம் செய்ய வேண்டில் எப்படி பண்ணணும்னு சொல்கிறாங்க. முன் ஒரு நாளிகை பரியந்தம் மனத்தை தேக சம்பந்தத்தில் வையாது வேறிடத்தில் வைத்து பின் சம்பந்தம் செய்வதற்கு தொடங்கல் வேண்டும். அதாவது ஒரு நாளிகை பரியந்தம்னா, ஒரு நாளிகைனா 24 நிமிஷம். அதாவது 24 நிமிஷம் மனத்தை தேக சம்பந்தத்தில் வையாது வேறிடத்தில் வைத்து பின் சம்பந்தம் செய்வதற்கு தொடங்கல் வேண்டும். தொடங்கிய போது அறிவு விகற்பியாமல், அதாவது மனம் முதலிய, அதாவது வேறுபடாமல், அதாவது மனம் முதலிய கரண சுதந்திரத்தோடு தேகத்திலும் கரணத்திலும் சூடு தோன்றாமல் இடதுபுற சாய்வாக தேக சம்பந்தம் செய்தல் வேண்டும். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது தேக சம்பந்தம் பெண்களோட செய்யணும்னு அந்த முடிவு பண்ணி நம்ம அந்த உணர்வு வருது. முதல் 24 நிமிஷம் இதில் அதாவது மனசு செலுத்தாமல் சாதாரணமாக இருக்கணும், அதாவது இயல்பு நிலையில் இருக்கணும். அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, மனத்தை தேக சம்பந்தத்தில் வையாது வேறிடத்தில் வைத்து பின் சம்பந்தம் செய்வதற்கு தொடங்கல் வேண்டும் அப்படின்னு சொன்னவங்க, தொடங்கிய போது அறிவு விகற்பியாமல் என்றால் அறிவு வேறுபடாமல், அதை தொடங்கும் போது வேற எங்கேயும் டைவர்ஷன் போயிடக்கூடாது. மனம் முதலிய கரண சுதந்திரத்தோடு தேகத்திலும் கரணத்திலும் சூடு தோன்றாமல் இடதுபுற சாய்வாக தேக சம்பந்தம் செய்தல் வேண்டும். புத்திரனை குறித்த காலத்தன்றி மற்ற காலங்களில் சுக்கிலம் வெளிப்படாமல் இருக்கத்தக்க உபாயத்தோடு தேக சம்பந்தம் செய்தல் வேண்டும். அப்போ குழந்தையை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த தேக சம்பந்தம் சொல்கிறாங்க. தெளிவாக சொல்கிறாங்க. புத்திரனை குறித்த காலத்தன்றி மற்ற காலங்களில் சுக்கிலம் வெளிப்படாமல் இருக்கத்தக்க உபாயத்தோடு தேக சம்பந்தம் செய்தல் வேண்டும். அவ்வுபாயமாவது பிராணவாயுவை உள்ளேயும் அடக்காமல் வெளியேயும் விடாமல் நடுவே உலாவச் செய்து கொள்ளுதல் ஆகும். ஒரு முறையன்றி அதன் மேலும் செய்யப்படாது. இப்போ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, சுக்கிலம் வெளிப்படக்கூடாது. குழந்தை பெற்றுக்கொள்வதற்காக மட்டும்தான் சுக்கிலத்தை வெளியே இடலாம். அது இல்லாமல் அந்த சுக்கிலத்தை வெளியே விடாமல் இருக்கிறதுக்கு உபாயம் என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளேயும் விடாமல், அதாவது என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், புத்திரனை குறித்த காலத்தன்று மற்ற காலங்களில் சுக்கிலம் வெளிப்படாமல் இருக்கத்தக்க உபாயத்தோடு தேக சம்பந்தம் செய்தல் வேண்டும். அவ்வுபாயமாவது பிராணவாயுவை உள்ளேயும் அடக்காமல் வெளியேயும் விடாமல் நடுவே உலாவச் செய்து கொள்ளுதலாம். அப்போ உடலுறவு கொள்ளலாம், ஆனால் அந்த சுக்கிலம் என்று சொல்லக்கூடிய அந்த வெந்து வெளிப்படாமல் செஞ்சணும். இது அனுபவம். அதுக்கு தான் அந்த உபாயம் சொல்கிறாங்க. ரைட்டு. தேக சம்பந்தம் ஒரு முறையன்றி அதன் மேலும் செய்யப்படாது. தேக சம்பந்தம் செய்த பின் தேக சுத்தி செய்து திருநீர் அணிந்து சிவத்தியானம் செய்து பின்பு படுத்தல் வேண்டும். படுக்கும்போது எப்படி படுக்கணும்னு சொல்கிறாங்க. படுக்கும்போது இடதுகை பக்கமாகவே படுத்தல் வேண்டும். எந்த காலத்தில் எது குறித்து படுத்த போதும் இடது பக்கமாகவே படுத்தல் வேண்டும். பின்பு 7:30 அல்லது 10 நாழிகை அளவு நித்திரை செய்தல் வேண்டும். அதாவது 4 hours தூங்கணும்னு சொல்கிறாங்க. அதன் பின் விழித்து கொண்டு நல்ல சிந்திப்போடு இருத்தல் வேண்டும். சரி. இரவில் தேக சம்பந்தம் 4 தினத்திற்கு ஒரு விசை செய்தால் அதம பக்ஷம், 8 தினத்திற்கு ஒரு விசை செய்தல் மத்திம பக்ஷம், 15 தினத்திற்கு ஒரு விசை செய்தல் உத்தம பக்ஷம். அதன் மேற்படில் சுக்கிலம் ஆபாசப்பட்டு தானே கழியும். 4 தினத்திற்கு ஒரு விசை செய்யில் சுக்கிலம் நெகிழ்ச்சிப்பட்டு சந்ததி விருத்தியை கெடுக்கும். ஆதலில் அதம பக்ஷமாயிற்று. இரவில் சொப்பனம் வராது மிருதுவாகவே நித்திரை செய்து கொண்டு விழித்து கொள்ளல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே அந்த சுக்கிலத்தை 4 தினம், அதாவது 4 நாளைக்கு ஒரு தடவை உடலுறவு கொண்டோம்னா அது அதமபக்ஷம், நல்லது இல்லை, ப்ரிஃபர் கிடையாது. 8 தினத்திற்கு ஒரு முறை செய்வது ஓரளவு சாதாரண மத்திம பக்ஷம்ன்றாங்க. 15 தினத்திற்கு ஒரு விசை செய்தல் உத்தம பக்ஷம். அப்போ 15 டேஸ்க்கு ஒரு தடவை தான் செய்யணும் அப்படின்னு இங்கே தெளிவாக சொல்கிறாங்க. 15 நாளைக்கு ஒரு முறை தான் அந்த உடல் உறவு கொள்ளணும் அப்படின்றாங்க. அதற்கு மேல் இருந்தால் அவ என்ன சொல்கிறாங்க, அதன் மேற்படியில் சுக்கிலம் ஆபாசப்பட்டு தானே கழியும் அப்படின்னு எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நம்ம உடல் உறவு வைத்து கொள்ளலாம் அப்படின்னு தெளிவாக இங்கே சொல்கிறாங்க.
அது இல்லாமல் 15 நாளைக்கு முன்னாடி 4 நாளைக்கோ அல்லது 8 தினங்களுக்கோ பண்ணுறது வந்து அட்வைசபிள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி சொன்னவங்க பொது விதியில் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு பட்சம் அல்லது ஒரு வார வட்டத்திற்கு ஒரு தரம் சாவதானமாக நல்ல நினைப்போடு தன் வசத்தில் இருந்து மூச்சு அதிர்ந்து மேலிடாது மெல்லென பெண் போகம் செய்தல் இது விருத்தர்களுக்கு விதித்ததல்ல அப்படின்னு சொல்லி பொது விதியில் சொல்கிறாங்க. பொது விதியில் சொன்னவங்க சிறப்பு விதியில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காலை புணர்ச்சி, பகல் புணர்ச்சி, அந்தி புணர்ச்சி, இரவு முன் பங்கு புணர்ச்சி, காலை போஜனம், அந்தி போஜனம் முதலானவை இல்லாது இருத்தல். இங்கே வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, காலை புணர்ச்சி, பகல் புணர்ச்சி, அந்தி புணர்ச்சி, இரவு முன் பங்கு புணர்ச்சி இல்லாது இருத்தல் அப்படின்னு சொன்னவங்க கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது மைதுனம் வந்து 1/16 16 நாட்களுக்கு ஒரு முறை தான் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, காலை புணர்ச்சி, பகல் புணர்ச்சி, அந்தி புணர்ச்சி, இரவு முன்பங்கு புணர்ச்சி இல்லாது இருத்தல்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து வேறு எதுவுமே சொல்லலை. அதாவது சிறப்பு விதியில் வந்து வேறு எந்த இதுவுமே வந்து உடல் உறவை பற்றி இங்கே எந்த இதுவுமே சொல்லலை. ஆனால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சிறப்பு அதாவது சாத்தியர்கள் வந்து ரொம்ப அதிதீவிரமாக முயற்சி பண்ணிட்டு போகிறவங்களுக்கு வந்து அவரே சொல்கிறாங்க, இந்த நினைப்பே வராது. அப்படி இருந்தால் தான் இந்த இதுக்கு நீங்கள் வர முடியும். அதனால தான் இங்கே வந்து அதிகமாக அதை பற்றி எழுதலை. சாதாரண விதியில் எழுதியிருக்காங்க, பொது விதியில் எழுதியிருக்காங்க. இங்கே வரும்போது சிறப்பு விதியில் வரும்போது காலை புணர்ச்சி, பகல் புணர்ச்சி, அந்தி புணர்ச்சி, இரவு முன்பங்கு புணர்ச்சி முதலியவை இல்லாது இருத்தல் அது மட்டும்தான் எழுதியிருக்கிறாங்க. அப்போ இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது அதையே வந்து அந்த நினைப்பே வராது. ஒரு இடத்துல சொல்லுவாங்க, அந்த இறைவன் நினைப்போடையே நம்ம வந்து இந்த இதில் பயணிச்சுட்டு வரும்போது அந்த கோஷத்தடிப்பு உண்டாகாதுன்னே ஒரு இடத்துல சொல்கிறாங்க. சரி, அப்போ இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வள்ளல் பெருமான் நீங்கள் சொன்னது மாதிரி, காணமே உழல் விலங்கினில் கடையேன், காமம் மாதிகள் கலைகனில் பிடித்தேன். இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே வள்ளல் பெருமான் அவருடைய நிலைப்பாடு எப்படின்னு நம்ம பார்த்தோம். இங்கே வந்து நித்திய கர்ம விதியில் உடல் உறவை பற்றி எப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 16 நாளைக்கு ஒரு தடவை அது மட்டும்தான் வச்சுக்கிறோம். சுக்கிலத்தை வந்து எந்த வகையிலையும் ஆபாசத்தில் விடக்கூடாது, அதாவது எந்த வகையிலையுமே விடக்கூடாது சுக்கிலத்தை அப்படின்றாங்க. அதே மாதிரி அந்த உடலுறவு கொள்ளும் போதும் அது ஆபாசமாக போகாமல் இருக்கிறதுக்கு அந்த வழியும் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்மளுடைய அனுபவத்தில் தான் இது பண்ண முடியும். அதை வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதாவது எப்படி சொல்கிறாங்க, அதாவது உபாயமாவது பிராணவாயுவை உள்ளேயும் அடக்காமல் வெளியேயும் விடாமல் நடுவே உலாவச் செய்து கொள்ளுதலாம் அப்படின்றாங்க. ஒரு முறையன்றி அதன் மேலும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் தெளிவாக இதெல்லாம் சொல்லிட்டாங்க. அப்போ இதுலேயும் பாருங்களேன், வள்ளல் பெருமான் ஏற்கனவே அவர் வந்து எனக்கு திருவாசகம் தான் எனக்கு வந்து பெண்கள் கிட்ட கிடைக்கக்கூடிய இன்பத்தை காட்டிலும் அதிகமான இன்பத்தை அது கொடுக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. தொட்டனன் அன்றி கலப்பினன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வள்ளல் பெருமான் வந்து இந்த விந்துன்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கிரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. ஏன்னா தேக நஷ்டம் பண்ணுறதுல ஏற்கனவே நம்ம பார்த்தோம். தேகம் நம்மளை நஷ்டம் செய்வது 4, அதாவது உணவு, உறக்கம், மைதுனம் என்று சொல்லக்கூடிய உடல் உறவு, பயம். அப்போ அப்படி சொன்னவங்க எவ்வளோ தெளிவாகவும் சொல்லிட்டு வராங்க. அவருடைய வாழ்க்கை முறையும் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். உணவுலேயும் கவனமாக இருக்கணும், உறக்கத்துலேயும் கவனமாக இருக்கணும், மைதுனம் என்று சொல்லக்கூடிய அந்த உடல் உறவுலேயும் கவனமாக இருக்கணும். அதிகமாக விந்து வெளியிட்டால் நஷ்டம், ஆயுள் நஷ்டமாகும் அப்படின்றது தான் உண்மை. பயம் பூஜ்யமாகும்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அவருடைய வாழ்க்கை முறையும் நம்ம பார்த்தோம். நித்திய கர்ம விதிகள்லையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சிந்தனையோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் நாம் 10வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.